இந்த ஒரு கதை 2015 ஜூன் மாசம் 13ஆம் தேதி ஷாம் அப்படிங்கிறவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான கதை தான். இந்த ஒரு ஸ்டோரியை தான் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். தூத்துக்குடியில சாம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக உள்ளூர்ல எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்காம ரொம்பவே மன கஷ்டத்துல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்டு மூலயமா மும்பைல ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது. வேலை கிடைச்சிருச்சு, ரூம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க நிலையில அவருடைய ஃப்ரெண்டான சேகர், என்னுடைய ரூம்ல கொஞ்ச நாள் தங்கிக்கோடா, உனக்கு கொஞ்சம் காசு வந்ததுக்கு அப்புறமா உனக்குன்னு ஒரு தனி வீடை நம்ம பாத்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை தன்னோட ரூம்ல தங்க வச்சு பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ரூமை காலி பண்ற சுச்சுவேஷன் வந்த பிறகு சாம் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டை காலி பண்ணிட்டு அவரு ஒர்க் பாக்குற ஆபீஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி பக்கத்துல ஒரு பெரிய ஓல்டு அபார்ட்மெண்ட்ல ஒரு தனி வீடு ஒண்ணு எடுத்து தங்கியிருந்தாரு. அப்படி தங்கி லைஃப ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருந்த அவரு ஒரு நாள் ஆபீஸ்ல ஒர்க் முடிஞ்சு வர ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. டைம் ஒரு கிட்டத்தட்ட 10:30 மேல ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேல நம்மளால சமைச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கறத யோசிச்சு ஃபுட் டெலிவரி பண்ற ஜொமேட்டோ ஆப்ல தனக்கு தேவையான நான்வெஜ் சாப்பாடை ஆர்டர் பண்ணி 25 நிமிஷத்துல அந்த ஒரு சாப்பாடு வந்துடும் அப்படிங்கறதுனால வேக வேகமா குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தூத்துக்குடியில இருக்கிற அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட பேசுறதுனால டைம் போறதே தெரியாம 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனால ஃபுட் இன்னும் வரல அப்படிங்கறத யோசிக்காமலே விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் ஃபுட் டெலிவரி பாய் வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அந்த ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த ஒரு கால் அந்த ஒரு ஃபுட் டெலிவரி பாய் எடுக்கவே இல்லை. இதனால ரொம்பவே கோவம் அடைஞ்ச அவரு நேரா நம்ம ஹோட்டல்லே போயிட்டு பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டையெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா ஹோட்டல் போயிட்டு அந்த ஒரு டெலிவரி பாய் பத்தி கேட்டா அவரு எப்பவோ அந்த ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டார் சார், உங்களுக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருங்க சார் நானும் போன் பண்ணி பாக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேனேஜரும் போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா அந்த ஒரு டெலிவரி பாய் அந்த ஒரு போனை எடுக்கவே இல்லை. இதனால ரொம்பவே கோவம் அடைஞ்சிட்டு ஷாம் தன்னோட வீட்டுக்கு வேக வேகமா கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த ஒரு ஃபுட் டெலிவரி பாய் மட்டும் லேட்டா வரட்டும், நம்ம கண்ணாபின்னான்னு திட்டி விட்டுடலாம், ஃபுட்டோட ரேட்டிங்கும் கம்மியா கொடுத்துட்டு காசையும் கம்மியா கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவத்தோட உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 12 மணிக்கு மேல கதவு கிட்ட யாரோ காலிங் பெல் அடிச்சு வெளியே கூப்பிட்டு இருந்தாங்க. உடனே எப்படியும் அந்த ஒரு டெலிவரி பாய் தான் வந்திருப்பாரு அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட போயிட்டு அந்த ஒரு கதவை ஓபன் பண்றாரு. ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற. என்ன அப்படின்னா அந்த ஒரு டெலிவரி பாய் தான் வந்திருக்காரு. ஆனா அவருடைய மண்டையில கையில எல்லாம் அடிபட்டு ரத்த சொட்ட சொட்ட வந்து, இந்தாங்க சார் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத பார்த்த சாம் அவருக்கு கோவலாம் குறைஞ்சு, என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு, என்னப்பா ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகாம ஏன்பா இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, வா இப்ப நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு டெலிவரி பாயை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரு டெலிவரி பாய், இந்தாங்க சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பாட பிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஆனா சாம் அவருக்கு மனசு கேட்காம, இருப்பா உள்ள போயிட்டு நான் ஏதாவது துணி எடுத்துட்டு வரேன், ரத்தம்லாம் ரொம்பவே அதிகமா வருது, அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போவோம், அப்புறமா சாப்பாடுலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு துணி எடுத்து வர போறாரு. ஆனா அவரு துணி எடுத்து வரதுக்கட்டியுமே அந்த ஒரு டெலிவரி பாய் எங்க போனாருன்னு தெரியல. சாம் வெளியே வந்து பார்த்தா யாருமே காணோம். எங்க போயிருப்பாரு அந்த ஒரு டெலிவரி பாய் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே ரோட்டுக்கெல்லாம் போயிட்டு தேடி தேடி பாக்குறாரு. ஆனா அந்த ஒரு டெலிவரி பாய் எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. இவர் எங்கடா போயிருப்பாரு அப்படின்னு தெரியாம திரும்பவும் அந்த ஒரு டெலிவரி பாய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரு லாஸ்ட் வரையும் போனை எடுக்கவே கிடையாது. இதனால ரொம்பவே குழப்பம் அடைஞ்ச சாம் வீட்டுக்குள்ள போயிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு போன் அடிக்கிற சவுண்ட். உடனே டெலிவரி பாய் தான் போன் பண்றாரு நினைச்சிட்டு போனை எடுத்தா அந்த ஒரு ஹோட்டலோட மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு. உடனே அந்த ஒரு கால் அட்டன் பண்ண சாமுக்கு ஹோட்டல் மேனேஜர் சொன்னதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, சார் உங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்தா அந்த ஒரு டெலிவரி பாய்க்கு வர இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஸ்பாட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே சாம் அவர் எப்ப சார் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு மேனேஜர் அவர் ஒரு 11 போல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகி, என்னடா இவர் இப்பதான் 12 மணி போல பார்த்தோம், ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் நம்ம அடிப்பட்ட மாதிரி பார்த்தோம், நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தாரு, அப்போ நம்ம பார்த்தது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து மேனேஜர் கிட்ட, இப்ப அவர் எங்க சார் இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே, அவரை KM ஹாஸ்பிட்டல்ல தான் சார் வச்சிருக்காங்க, நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே இவர் கிளம்பி அந்த ஒரு KM ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவரு 12 மணிக்கு பார்த்தாலும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் ஒரே மாதிரியே இருந்தாங்க பாக்குறதுக்கு. இதை பார்த்த பயந்து அவரு உடனே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும், இங்க இருந்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவருடைய சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு உடனே கிளம்பி போறாரு. சோ அவரு இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு யார்கிட்டயுமே அந்த ஒரு மர்மத்தை சொல்லாம ரொம்ப நாளா அந்த ஒரு பயத்தோடயே வாழ்ந்தாரு. சோ கதையை கேட்ட உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தா நீங்க யார்கிட்டயாவது சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, கூடவே இந்த மாதிரியான மர்மமான கதையெல்லாம் கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.